ஆண்டும் எங்களது மாணவர்களுடைய தொழில் முனைவோர் பயிற்சியின் மூலமாக இந்த பஜாரானது வருடம் நடத்தி வருகிறோம். இது தொடர்ந்து இது 6வது முறையாக எங்கள் கல்லூரியில் மாணவிகளுடைய திறனை வெளிப்படுத்தும் முறையில் இந்த பஜார் நடத்தப்பட்டு வருகிறது. எங்கள் கல்லூரியினுடைய நோக்கம் என்னவென்றால் மாணவியர் படிப்பதுடன் மட்டுமன்றி எந்த தொழிலுக்கும் செல்லாமல் தாங்களே தொழில் செய்து வேலை வாய்ப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த எத்தி பஜாரானது வருடம் இயங்கி வருகிறது. நாங்கள் வந்து இந்த வாரம் எங்கள் காலேஜில் வந்து வீக் செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து பெண்களோட சுய தொழில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 225 ஸ்டாலில் 500 பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இத்தகைய ஒரு எக்ஸிபிஷனை வருடம் நடத்துகிறோம். இதில் முதல் 5 வருடத்திற்கு முன்பு நாங்கள் ஆரம்பித்த பொழுது ஒரு 20 ஸ்டால்ஸ் தான் இருந்தது. இந்த வருடம் மொத்தம் 9 அறைகளில் 225 ஸ்டாலுக்கு மேலே இருந்து நிறைய பெண்கள் இதில் பங்கேற்று இருக்கின்றனர். அவங்க ஒரு விதவிதமான பொருட்கள், கைவினை பொருட்கள், ஓவியம் தீட்டுதல், வரைபடங்கள், கலையை பற்றி இது பண்ணது, சிறு சிறு மணி அது மாதிரி கோர்த்து விற்பது, காதணிகள், இது மாதிரி அவர்கள் கைகளால் செய்த பல பொருட்களை இங்கே விற்பதற்காக அவர்கள் எடுத்து வைத்துள்ளனர். இந்த மாணவியருக்கு இதை எப்படி விற்க வேண்டும் என்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அந்த இதையும் நாங்கள் வந்து உணர்வையும் மேலோங்க செய்வதற்காக இத்தகைய ஒரு கரிக்குலம்லேயே ஒரு பார்ட்டா எங்கள் பாடத்திட்டங்களுக்குள்ள நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். இதனால் மாணவியர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு கீழே உள்ள மாணவர்களும் இதை பற்றி கற்றுக்கொண்டு மேன்மேலும் எப்படி முன்னேற முடியும், தன் சுய தொழில் செய்து தான் வேலை தேடி போகாமல் வேலை கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்கின்றனர்.